Hola! Vacation to Bali starts from rupees 22,999 only. GT Holidays. குறைந்த விலையில் அதிக தரத்துடன் எண்ணற்ற டிசைன்களில் தள்ளுபடியில் தாராளம். Beauty 90s. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Choose who you want to be. When you are between 25 to 35, முடிஞ்ச வரைக்கும் உங்களோட பிரெக்னன்சியை பிளான் பண்ணிடுங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு நாங்கள் ப்ரெக்னன்சி டைமில் எவ்வளோ பேருக்கு சுகர்ஸ் 300 பார்க்குறோம் தெரியுமா? ஸோ சுகர், தைராய்டு, இதெல்லாம் இட் டைரக்ட்லி இம்பேக்ட்ஸ் த ஸ்பெர்ம் அண்ட் த எக் குவாலிட்டி. Smoking and alcohol, let it be the mother to be or the father to be. Smoking and alcohol is a strict no. And skin conditions, எதான அந்த மதர் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, முக்கியமாக ஆக்னிக்காக பண்ணுறாங்கன்னா அதை ஸ்டாப் பண்ணணும். நிறைய பேர் வந்து இந்த டேப்லெட்ஸ் அவர்ஷன் ஒன்று இருக்கு. நான் டேப்லெட்டே எடுத்ததில்லை டாக்டர், சின்ன வயசுல நான் ஒரு டேப்லெட் கூட போட்டதில்லை. ஸோ த திங் இஸ் என்னன்னா, அந்த அவசரமான ஒரு லைஃப் ஸ்டைல் இதுக்குமே வருது, ப்ரெக்னன்சிக்குமே. நான் ட்ரை பண்ணுறேன், எவ்வளோ மாதம் லாஸ்ட் மந்த் ட்ரை பண்ணேன் டாக்டர், ஆனால் பீரியட்ஸ் வந்துடுது. தட்ஸ் நாட் ஹவு ப்ரெக்னன்சி இஸ். Say for example, your cycle length is 29 days minus 14, that is day 15. So plus or minus 5 days. ஒரு day 10லேருந்து day 20க்கு alternate days நீங்கள் சேர்ந்துருக்கலாம் ப்ரெக்னன்சி பிளான் பண்ணும்போது. இப்போ வந்து ரொம்ப ஹீட்டட் என்விரான்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ சில பேர் ஷெஃபாக இருப்பாங்க, சில பேர் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் இருப்பாங்க. ரொம்ப சூடான என்விரான்மெண்ட் அதில் ஒர்க் பண்ணும்போது அவங்களோட ஸ்பெர்ம் குவாலிட்டி எஃபெக்ட் ஆகும். வணக்கம் ஐபிசி மங்கை வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம கூட கான்வர்சேஷன்ல கைனகாலஜிஸ்ட் டாக்டர் தீப்தி ஜாமி இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். மேம், இப்போ வந்து இந்த கைனகாலஜி இண்டஸ்ட்ரி ஆகட்டும், இல்லை சைல்ட் பர்த் ஆகட்டும், இப்போ இருக்கிறது வந்து எல்லாமே வந்து போஸ்ட்பான் தான் பண்ணிட்டு இருக்காங்க. பிகாஸ் ஃபினான்ஷியலாக வந்து ஸ்டேபிள் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமிட்மெண்ட்ஸோடு இருக்காங்க. ஸோ ஆஃப்டர் தட் கமிட்மெண்ட்ஸ், ஓகே நம்ம வந்து சைல்டு வந்து இப்போ நம்ம ரெடி ஆகிட்டோம், நம்ம தயாராகிட்டோம். ஸோ அதுக்குள்ளே போகிறப்ப எந்த மாதிரி வந்து அம்மாவும் சரி, அதே சமயத்தில் அப்பாவையும் ப்ரிப்பேர் பண்ணுறது மேம் சைல்ட் பர்த்க்காக? ட்ரூ. ஆக்சுவலி இப்போ வர ஜென்ரேஷன் அப்படி தான் இருக்காங்க. ஏன்னா முன்னாடி காலத்துலலாம் நாங்கள்லாம் பிஜி படிக்கும் போது 21-22 வயசுல கல்யாணம் பண்ணிடுவாங்க. பை த டைம் தே கம் டு 27-28 வந்து 2 குழந்தைங்க ஃபேமிலி கம்ப்ளீட் பண்ணுவாங்க. பட் நவ் ஐ டூ சி அ லாட் ஆஃப் மதர்ஸ், யங் கேர்ள்ஸ் வந்து தே வாண்ட் டு ஃபினிஷ் போஸ்ட் கிராஜுவேஷன். ஸோ பை த டைம் தே ஈவன் பிளான் ப்ரெக்னன்சி இல்லை கல்யாணமே 25, 26, 27 வயசு, விச் இஸ் பிரிட்டி ஓகே, இட்ஸ் குட். இன்பிட்வீன் நம்ம இப்போ ப்ரெக்னன்சின்னு பிளான் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு அம்மா ஆகட்டும் இல்லை அப்பாவாகட்டும், டு பி மதர் அண்ட் ஃபாதர், தெர் ஆர் பிளென்டி ஆஃப் திங்ஸ் தட் தே நீட் டு நோ. அண்ட் போஸ்ட்போன் பண்ணுறதுன்றது ஒரு விதத்தில் ஓகே. ஏன்னா அவங்கள புரிஞ்சுக்கணும், சேர்ந்து இருக்கும் போது தே ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தெம்செல்ஸ். ரெண்டாவது, தே ஷுட் ஹேவ் அடிக்வட் டைம் டு அண்டர்ஸ்டாண்ட், டு ஸ்டே டுகெதர். அதுவே இப்போ பாதி நடக்கிறது இல்லைல்ல. ஸோ மெயினாக எங்ககிட்ட வரும்போது அதுதான் நாங்கள் சொல்லுவோம், போஸ்ட்போன் பண்ணுறது தப்பு இல்லை. ஆனால் வென் யூ ஆர் பிட்வீன் 25 to 35, முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ப்ரெக்னன்சியை பிளான் பண்ணிடுங்க. இப்போ ஒரு 25ல் நீங்கள் கல்யாணம் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு 25 இயர்ஸ், உங்கள் பார்ட்னருக்கு வந்து 27, 28 இருக்குன்னா, ஒரு 30க்குள்ளே அட்லீஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சி, அப்புறம் ஒரு 2 இயர்ஸ் பிரேக், அண்ட் ஒரு 32, 33 or within 35. ஏன் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோன்னா, ஆஸ் அஃப்கோர்ஸ் வென் யூ ஏஜ், இப்போ நம்ம உடம்பு மாதிரி தானே, நம்ம ஏஜ் ஆக நம்மளோட செல்ஸும் குவாலிட்டி கம்மியாகிற மாதிரி தான் எக்கோட குவாலிட்டி அண்ட் ஸ்பெர்மோட குவாலிட்டி. அண்ட் பேசிக் அதுதான் கான்செப்டே. ஸோ பிட்வீன் 25 to 35க்குள்ள ட்ரை டு ஃபினிஷ் யுவர் ஃபேமிலி. தள்ளி போடும்போது ரொம்ப நேரம் தள்ளி போட வேண்டாம். ஒரு 2 years, 3 years, டிபெண்டிங் ஆன் வாட் ஏஜ் யூ கெட் மேரிட். நிறைய பேர் 30ல் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ வி சே டேக் அ டைம். பட் ஒரு 1 year, 2 yearsக்குள்ள அட்லீஸ்ட் ஹேவ் 1 pregnancy. ஆனால் ப்ரெக்னன்சிக்கு பிளான் பண்ணுறாங்கன்னா நிறைய விஷயத்தை அவங்க கன்சிடர் பண்ணணும். மேபி ஹெல்த் ஆகட்டும், இல்லை ஹோலிஸ்டிக்காக அது ஒரு பிளான் மாதிரினா என்னன்னு சொல்வீங்க மேம்? ஆக்சுவலி 2 விதத்தில் இதை பார்க்கலாம். ஒன்று வந்து நம்மளே பண்ணிக்கலாம், தட்ஸ் நம்மளோட ஹெல்த்தை நம்மளே பார்த்துக்கிற மாதிரி, தட்ஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அது வந்து போத் அம்மாவும் சரி அப்பாவும் சரி அதை பண்ணணும். எல்லாரும் முன்னாடிலாம் என்ன நினச்சிருந்தாங்க, அம்மா மட்டும் தான் கூட்டிகிட்டு வருவாங்க, ஏதோ ஒரு அம்மா, ஒரு பாட்டி, மாமியார் யாரும் கூட்டிகிட்டு வருவாங்க, அந்த ஹஸ்பண்ட் சைடு அந்த ஃபாதர் சைடு அப்படியே விட்டுருவாங்க. பட் நவ் வி நோ, வி ஹேவ் எனஃப் டேட்டா டு சே ஸ்பெர்ம் குவாலிட்டியும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எக் குவாலிட்டியும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ரெண்டுத்தையும் எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணுறது? த ஃபர்ஸ்ட் திங் ஃபார் போத் ஆஃப் தெம் ஆஸ் அ கப்பிள், வெயிட். அவங்க ஹைட்டுக்கான கரெக்ட் வெயிட், அது நம்பர் 1, தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்பர் 2, அவங்களோட ப்ரீ எக்ஸிஸ்டிங் ஹெல்த் கண்டிஷன். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு நாங்கள் ப்ரெக்னன்சி டைமில் எவ்வளோ பேருக்கு சுகர்ஸ் 300 பார்க்குறோம் தெரியுமா? ஸோ சுகர், தைராய்டு, இதெல்லாம் இட் டைரக்ட்லி இம்பேக்ட்ஸ் த ஸ்பெர்ம் அண்ட் த எக் குவாலிட்டி. ஸோ இந்த 3 ரொம்ப இம்பார்ட்டன்ட். 4வது, ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால், லெட் இட் பி த மதர் டு பி ஆர் த ஃபாதர் டு பி. ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால் இஸ் அ ஸ்ட்ரிக்ட் நோ. அண்ட் ஸ்கின் கண்டிஷன்ஸ், ஏதான அந்த மதர் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, முக்கியமாக ஆக்னிக்காக பண்ணுறாங்கன்னா அதை ஸ்டாப் பண்ணணும். ஏன்னா அந்த மாதிரி திங்ஸ் தான் கேன் அஃபெக்ட் த பேபி. ஸோ ஹோலிஸ்டிக்காக பார்க்கணுன்னா த ஃபர்ஸ்ட் நம்மளோட லைஃப் ஸ்டைல்.
லைஃப் ஸ்டைலை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், நம்மளோட ஸ்லீப் பேட்டர்ன் சரியாக இருக்கா, நம்மளோட வாட்டர் இன்டேக் சரியாக இருக்கா, அட்லீஸ்ட் ஒரு ஸ்லீப் 6 to 8 hours அன்இன்டரப்டட் ஸ்லீப் இருக்கா, வாட்டர் இன்டேக் 2 to 3 hours இருக்கா, ஒரு டேயில் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் நம்மளோட ஃபோன் ஸ்க்ரோலிங்க்கு மற்றதுக்கெலாம் கொடுக்குறோமோ அட்லீஸ்ட் ஒரு 25 to 30 minutes வந்து ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கொடுக்குறோமா. பேஸ் லைன் இது நம்ம எடுத்துட்டாலே நம்ம சைட்லேருந்து நம்ம பார்த்துக்கலாம். ரெண்டாவது தான் மருத்துவர். இப்போ நம்ம வந்து ஒரு டாக்டர் கிட்ட போகிறோம், ஒரு கைனகாலஜிஸ்ட் கிட்ட போகிறோம்னா அவங்க சொல்கிறது ஸ்டார்ட் வித் ஃபோலிக் ஆசிட். ஃபோலிக் ஆசிட் இஸ் அ விட்டமின் டேப்லெட். ஆப்வியஸ்லி அந்த விட்டமின் டேப்லெட் couple of months prior to pregnancy planning ஆரம்பிக்கணும். இப்போ அப்போதான் நம்ம உடம்புல ஃபோலிக் ஆசிட் டெஃபிஷியன்சி இருந்ததுன்னா, கம்மியாக இருந்ததுன்னா, அதனால குழந்தைக்கு நியூரல் ப்ராப்ளம், பிரெயின் ப்ராப்ளம், ஸ்பைனல் கார்ட் ப்ராப்ளம் வராமல் இருக்கும். ஸோ தட்ஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த திங் டாக்டர்ஸ் வில் கிவ் யூ. டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரிப்ஷனோட எடுத்துக்கிறது ஆல்வேஸ் பெட்டர். தட் இஸ் 1. 2, இதை நான் சொன்னேன்ல, தைராய்டு, சுகர், அந்த லெவல்ஸை செக் பண்ணிக்கிறது பெட்டர். இதை தாண்டி ரெகுலராக பீரியட்ஸ் வரவங்களுக்கு, நார்மல் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலாக இருக்கிற ஒரு கப்பலுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. ஓகே, இப்போ ஃபாலிக் ஆசிட் பற்றி சொல்லியிருந்தீங்க மேம். அது வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணி அதில் தான் எடுக்க முடியுமா, இல்லை நம்மளோட இன்டேக்ஸ் மூலயமா எடுக்க முடியுமா வெஜிடபிள்ஸ்? இது வந்து ஒரு நிஜமாவே ரொம்ப காமன் கொஸ்டின். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த டேப்லெட்ஸ் அவர்ஷன் ஒன்று இருக்கு. நான் டேப்லெட்டே எடுத்ததில்லை டாக்டர், சின்ன வயசுல நான் ஒரு டேப்லெட் கூட போட்டதில்லை. ஸோ த திங் இஸ் என்னன்னா, ஃபோலேட்ஸ்னு ஒன்று இருக்குது, ஃபோலிக் ஆசிட்னு ஒன்று இருக்குது. ஃபோலேட்ஸ்லாம் தான் நம்மளோட காய்கறி, பழம் அதுலலாம் இருக்குது. ஃபோலிக் ஆசிட் இஸ் த ஆக்டிவ் ஃபார்ம். ஸோ நம்ம ஃபோலேட்ஸை தாராளமாக எடுத்துக்கலாம். நம்ம நிறைய பச்சை காய்கறிகள், கேப்சிகம், டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் கேப்சிகம், இல்லைனா ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், கீரை, அது எல்லாத்துலேயுமே இருக்குது ஃபோலேட்ஸ். இல்லைன்றதை கிடையவே கிடையாது. ஆனால் நம்ம பாடி மெட்டபலைஸ் பண்ணி வர ஆக்டிவ் ஃபார்ம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால தான் நம்ம வெளியிலேருந்து ஃபோலிக் ஆசிடாக சப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஈவன் தோ நம்ம ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் இருந்தாலும் ஒரு 4 to 5 milligram ஆஃப் ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் சாப்பிட்டது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். சரி, நம்ம யூ டோன்ட் வாண்ட் டு டேக் அ சான்ஸ் டியூரிங் பிரெக்னன்சி. அதனால தான் வெளிலேருந்து கொடுக்குறோம். ப்ளஸ் நீங்கள் இஃப் யூ கேன் சப்ஸ்டியூட் வித் டயட், நத்திங் லைக் இட். இப்போ நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்டிலிட்டி கிளினிக் அதிகமாகிடுச்சு. ஸோ அந்த பயமும் இருக்குது. ஸோ கொஞ்சம் கன்சீவ் ஆக ட்ரை பண்ணியிருந்தாலுமே ஐயோ கன்சீவ் ஆகலை, சரி மேபி நம்மளுக்கு இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே டிசைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுக்கு உண்டான தெளிவான விளக்கத்தை பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலாக என்னென்னா, நாங்களாம் படிக்கும் போது டெக்ஸ்ட் புக் டெஃபினிஷன் ஒன்று இருக்குது, 1 year ஆஃப் அன்ப்ரொடெக்டட் இன்டர்கோர்ஸ். அப்போ தான் நாங்கள் வந்து அதை ஃபர்டிலிட்டி பிளானிங்னே நாங்கள் சொல்லுவோம். அந்த நீங்கள் 1 year ட்ரை பண்ணி அப்பவும் கன்சீவ் ஆகலைனா தான் நம்ம ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டுன்னு ஒன்றே எடுத்துகிட்டு போவோம். ஏன் இப்போ ஜாஸ்தியாக இருக்குன்னா, அஃப்கோர்ஸ் அவேர்னஸ் ஜாஸ்தி இருக்குது. முன்னாடி காலத்துலலாம் வந்து 1 year இல்லைன்னா அட்லீஸ்ட் இப்போ சேர்ந்து இருக்கிறதே டைம் கம்மியாக இருக்குது. என்கிட்ட வரவங்க வந்து அவர் யூகே ஷிஃப்டில் இருக்காரு, நான் யூஎஸ் ஷிஃப்டில் இருக்கேன்னா அவங்க 2 பேரும் மீட் பண்ணுற டைமே ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்புறம் எப்படி அவங்களுக்கு 1-to-1 தெரிஞ்சுட்டு சேர்ந்து இருக்காது. ஸோ இட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் ஆர் லைஃப் ஸ்டைல். நம்ம இந்த காலத்து லைஃப் ஸ்டைல் நம்ம முன்னாடி விட கம்பேர் பண்ண முடியாது. எல்லாமே நம்மளுக்கு ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் நடக்கும். நம்ம 2 months ட்ரை பண்ணுறோமா, அப்போவே கன்சீவ் ஆகிடணும். அந்த அவசரமான ஒரு லைஃப் ஸ்டைல் இதுக்குமே வருது, ப்ரெக்னென்சிக்குமே. நான் ட்ரை பண்ணுறேன், எவ்வளோ மாதம், லாஸ்ட் மந்த் ட்ரை பண்ணேன் டாக்டர், ஆனால் பீரியட்ஸ் வந்துடுது. தட்ஸ் நாட் ஹவு ப்ரெக்னென்சி இஸ். நம்ம நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருக்குது. ஸ்கேனில் பார்க்கலாம், அல்ட்ராசவுண்டில் நம்ம கருமுட்டை பார்க்கலாம், விந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இல்லை இப்போ வந்து IUI இருக்குது, IVF இருக்குது, எல்லாமே வந்துடுது. ஆனால் என்னென்னா, அந்த நேச்சுரல் கன்செப்ஷன்றது நேச்சுரலாக ஆகிறதுக்கு நம்ம டைமே கொடுக்க மாட்டேங்கிறோம். நம்ம அவசரத்தினால, நம்மளோட ஃபாஸ்ட் ஃபுட் லைஃப் ஸ்டைல்னால எல்லாமே நம்ம அவசரமாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா ஒன்று ரொம்ப தள்ளி போட்டுடுறாங்க. தள்ளி போட்டு ஓமேகா நான் எனக்கு 30 வயசு ஆகிடுத்து, எனக்கு இப்போ ட்ரை பண்ணணுன்ற போது டக்குன்னு வராது. ஸோ தே ஆல்சோ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் கேரியரும் அதே தான். ஏன்னா எல்லாம் ஒரே டைமில் தான் நடக்கும். அப்போ தான் கேரியரில் செட்டில் ஆகும், அப்போ தான் கல்யாணமும் ஆகும், அப்போ தான் அந்த ஒரு 2-3 yearsல நம்ம ஒரு கரியர், அப்போ தான் ஒரு ப்ரமோஷன் வரும், அப்போ தான் ப்ரெக்னன்சி பிளான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இட் ஆல் ஹிட்ஸ் த சேம் டைம். எல்லாருக்கும் அதே மாதிரி தான், யாருக்குமே டிஃப்ரெண்ட் டைம் லைன் இல்லை. ஸோ ஐ ஒன்லி டெல் தம் தட் it's very as important as your career and your financial status to settle down. Pregnancy and planning pregnancy is also very important. இப்போ மேபி இன்கேஸ் அபோர்ஷனோ இல்லைனா வந்து குழந்தை தங்காமல் நம்ம நிறையா பார்த்துருப்போம். ஸோ அது மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் எவ்வளோ நாள் வந்து கொஞ்சம் டைம் கொடுத்துட்டு அடுத்த ப்ரெக்னன்சிக்கு நம்ம ட்ரை பண்ண முடியும்? யூஸ்வலி இட் டிபெண்ட்ஸ் ஆன் எந்த வாரத்தில் மிஸ்கரேஜ் ஆச்சு. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1.5 மாதம் 2 மாதம் அப்படின்னா கரு ரொம்ப சின்னது, வெறும் கருப்பை மட்டும் தான் இருந்திருக்கலாம். ஸோ அதனால் ஜென்ரல் ரூல்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 months கேப் கொடுக்க சொல்லுவோம். ஏன்னா அந்த யூட்ரஸ் ஹஸ் டு come down to its normal size. Even though அது வெறும் 2 மாதம் நானும் அந்த யூட்ரஸ் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கும். அது it has to come to normal size. அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 cycles of periods வர சொல்லுவோம். அந்த பீரியட்ஸ் ரெகுலராக வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ரெக்னன்சி பிளான் பண்ணுங்க. இதுவே 3rd month 4th 5th மந்த்துக்கு மேலே நமக்கு ஒரு மிஸ்கேரேஜ் ஆகுதுன்னா அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 months ஆகுது கேப் கொடுக்கணும். மினிமம் வந்து வச்சுக்கலாம். ஒரு 12 வாரம்ன்றது ஒரு பேஸ் லைன். ஃபர்ஸ்ட் ஒரு 2 monthsல இனிஷியலாகவே ரொம்ப மிஸ்கரேஜ் ஆகிடுது, ஏர்லியராகவே மிஸ்கரேஜ் ஆகிடுதுன்னா 2 months 2 cycles
2 period cycle is good enough. இந்த பீரியட் மேத் பற்றி நம்ம நிறையா கேள்விப்பட்டிருப்போம் மேம். ஸோ அதுக்கான ஒரு விளக்கத்தை சொல்லிடுங்க. அதே மாதிரி இப்போ இந்த பீரியட் மேத் ரியலி ஒர்க்ஸா, அதை பற்றியும் சொல்லுங்கள். ஓகே, ஸோ இது பீரியட்ஸை கால்குலேட் பண்ணுறது இப்போ எல்லாமே ஆப் தானே. வாட்டர் தண்ணி குடிக்கிறதுக்கு கூட இப்போ ஆப் தான் இருக்குது. ஸோ பேசிக்லி என்ன ஆகுது, பீரியட்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கிறதுக்கு நிறைய ஆப் வந்தாச்சு. இது எல்லாமே எப்போ ஒர்க் அவுட் ஆகும் பர்ஃபெக்டாக அப்படின்னா, பீரியட்ஸ் ரெகுலராக இருக்கிறவங்களுக்கு. இப்போ ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, 28 days ஒன்ஸ் வர பீரியட்ஸ் இருக்குது. மேக்ஸிமம் என்ன ஒரு பேஸ் சயின்ஸ் நாலேஜ் என்ன வேணும், ரெகுலராக பீரியட்ஸ் வரவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே ஆஃப் பீரியட்ஸ் வந்ததுலேருந்து 14th or 15th டே, அதாவது மிட் சைக்கிளில் அவங்களுக்கு ஓவலேஷன் நடக்குது, அதாவது எக் ரிலீஸ் ஆகுது. ஸோ த பேசிக் கான்செப்ட் இஸ் எக் ரிலீஸ் ஆகும் போது நீங்கள் சேர்ந்துருந்தீங்கன்னா ஸ்பெர்ம் அண்ட் எக் ஃபியூஸ் ஆகிற வாய்ப்புகள் அதிகம். இதுதான் கான்செப்ட். அதில் என்ன பண்ணுறோம், ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு இந்த ஆப் கூட தேவையில்லை. ஆல்வேஸ் ஐ டெல் மை பேஷண்ட்ஸ், யுவர் சைக்கிள் லெங்த் -14. Say for example, your cycle length is 29 days. -14, that is day 15. So plus or minus 5 days. ஒரு day 10லேருந்து day 20க்கு alternate days நீங்கள் சேர்ந்துருக்கலாம் ப்ரெக்னன்சி பிளான் பண்ணும்போது. ஸோ சிமிலர்லி ஃபார் எனி திங். ஸோ ஒரு 40 day cycle -14. ஸோ இது வந்து இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ரெகுலர் சைக்கிள்ஸ் இருக்கிறவங்களுக்கு. இதுவே இர்ரெகுலர் சைக்கிள்ஸ், எனக்கு ஒரு வாட்டி 25 daysல வரும், இன்னொரு வாட்டி 35 daysல வரும்னா திஸ் won't help. அப்போ நம்ம அல்ட்ராசவுண்டுக்கு வந்து நம்ம எக் ஃபாலிகுலர் ட்ராக் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ட்ரீட்மெண்ட் பிளான் பண்ணுறது பெட்டரா. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ சப்போஸ் இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருந்தால் ஃபஸ்ட்டு அந்த பீரியட்ஸை ரெகுலர் படுத்துறதுக்கு ஏதாவது வந்து ஒரு விஷயம் இருக்கு? ரெண்டு வழியில் ரெகுலர் பண்ணலாம். ஒன்று வந்து ப்ரெக்னன்சி பிளான் பண்ணுறவங்களுக்கு ஒரு விதத்தில் ரெகுலரைஸ் பண்ணலாம். ப்ரெக்னன்சி இப்போ பிளான் பண்ணல டாக்டர், எனக்கு பீரியட்ஸ் மட்டும் ரெகுலரைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு ஏன்னா டிஃப்ரெண்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் ரெண்டுத்துக்குமே. இப்போ பீரியட்ஸ் மட்டும் ரெகுலரைஸ் பண்ணுங்க, என் ஹஸ்பண்ட் சவுதி போகிறாங்க, 6 மாதத்துக்கு அப்புறம் தான் வர போகிறாங்க அப்படின்னா த ஃபர்ஸ்ட் திங், எங்கள் மெடிசன்ஸ் ஒர்க் பண்ணணும்னாலும் வெயிட் கரெக்டாக இருக்கணும். வெயிட் அவங்க ஹைட்டு கரெக்டாக இருந்தால் தான் நம்ம மெடிசன்ஸும் ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் அதில் வந்து ஓரல் கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் கொடுப்போம், அதாவது ஈஸ்ட்ரஜன் ப்ளஸ் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் பில்ஸ் கொடுப்போம். அந்த ஹார்மோன் பில்ஸ் என்ன, நம்ம பாடி ப்ரொடியூஸ் பண்ணுற ஹார்மோன்ஸு கரெக்டாக இல்லைன்னா நாங்கள் வெளிலேருந்து சப்ளிமெண்ட் பண்ணுறோம். அது வந்து ஒரு 3 cycles கொடுக்கலாம், 3 to 6 months கொடுக்கலாம். அதுலேயே மோஸ்ட் ஆஃப் தெம் வெயிட் லாஸும் பண்ணாங்கன்னா அழகாக ரெகுலரைஸ் ஆகிடும். அது when you're not planning pregnancy. when you're planning pregnancy அது கொடுக்க முடியாது, ஏன்னா அது வந்து உங்கள் எக் ஓவலேஷனை பிளாக் பண்ணிடும் நம்ம கொடுக்கறது. ஸோ when you're planning pregnancy, நாங்கள் பீரியட்ஸ் வந்து செகண்ட் டேலேருந்து 5 daysக்கு எக் வளர்கிறதுக்கு டேப்லெட் கொடுப்போம். ஸோ அதை வளர வச்சு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனுக்கு வர சொல்லி ஃபாலிக்கல் நல்லா வளர்ந்துருக்கா, எக் நல்லா வளர்ந்துருக்கான்னு சொல்லி ரப்சர் ஆகிறத பார்த்து நம்ம சேர்ந்துருக்க சொல்லுவோம். ஸோ ரெண்டுத்துக்குமே ட்ரீட்மெண்ட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ உங்களோட ரிக்வயர்மெண்ட் என்ன பொறுத்தோ அதுவே தானாக ரெகுலரைஸ் ஆகிடும். இப்போ எக் ரிலீஸ் ஆச்சுன்னா சப்போஸ் ஃபியூஸ் ஆகலைன்னா நெக்ஸ்ட் 2 weeksல உங்களுக்கு பீரியட்ஸ் வர போகிறது. ஃபியூஸ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ப்ரெக்னன்சி ஆகிட்டிங்கன்னா பீரியட்ஸ் வராது. ஸோ ஆப்வியஸ்லி த ட்ரீட்மெண்ட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் எதுக்காக நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறோன்னு பார்க்கணும். ஸோ இப்போ முன்னெச்சரிக்கையாக என்ன மாதிரி டெஸ்ட்லாம் அவங்க எடுத்துக்கிட்டா இன்னும் நல்லதா? ப்ரெக்னன்சி பிளான் பண்ணும்போது கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் லெட்ஸ் ஸ்டார்ட் வித் உமன். நம்ம கேர்ள் சைடில் பார்த்தோம் அப்படின்னா யூஸ்வலாக நான் நிறைய டெஸ்ட்லாம் எழுதி கொடுக்க மாட்டேன் ஜென்ரலி. when the mother is healthy, she is less than 30 years. இதுவுமே ஏஜ் வாரியாக தான் இருக்குது. less than 30, 31 இருந்தாங்கன்னா பேஸ்லைன் ஹீமோக்ளோபின், தைராய்டு, சுகர், ஏன்னா இது மூணுமே கண்ட்ரோல் பண்ணி ஒரு ப்ரெக்னன்சி எடுத்துகிட்டு வந்தோம்னா பர்ஃபெக்டாக இருக்கும், நல்லாயிருக்கும், அட்லீஸ்ட் ஹெல்த்தியாக இருக்கும் அந்த பேபி. இதை தாண்டி ஸ்ட்ரிக்ட் நான் சொன்ன மாதிரியே நோ ஸ்மோக்கிங், ஆல்கஹால் அண்ட் ஆக்னே இல்லை பிம்பிள்ஸ்க்கு எடுத்துக்கிற ரெட்டினாயிக் ஆசிட், ஏன்னா அது வந்து டைரக்ட்லி இம்பாக்ட்ஸ் த பேபி. லைக் ரெட்டினால் சீரம் மாதிரி சொல்கிறீங்க? எக்ஸாக்ட்லி. எனிதிங், சீரமாக இருக்கட்டும் இல்லை டேப்லெட்ஸ் ஆகட்டும், இட் இஸ் ஹசார்டஸ் டு த பேபி. இட் இஸ் கேட்டகரி எக்ஸ்ன்னு சொல்லுவோம். யூ ஷுட் நாட் டேக் தோஸ் மெடிசன்ஸ் when you're planning pregnancy. அண்ட் சில வேக்சின்ஸ் தட் யூ ஹவ் டேக்கன், லைவ் வேக்சின்ஸ்னு சொல்லுவோம், அந்த வேக்சின் எடுத்துட்டும் டாக்டரே சொல்லுவாங்க 3 monthsக்கு ப்ரெக்னன்சி பிளான் பண்ணாதீங்க. ஸோ இது எல்லாம் தான் நம்ம மதருக்கு பார்க்கணும். ஸோ தீஸ் ஆர் த பேசிக் டெஸ்ட் ஐ வுட் டூ before planning for pregnancy for the mother. இதுவே ஹஸ்பண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பேசிக் செமன் அனாலிசிஸ் கொடுக்கலாம். ஆனால் இல்லை ரொம்ப அவர் விருப்பப்படல, ஏன்னா செமன் அனாலிசிஸ் நிறைய பேர் வந்து டேரெக்டாக கொடுக்க ரொம்ப விருப்பப்பட மாட்டாங்க, ஒரு couple of months ட்ரை பண்ணதுக்கப்புறம் கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா அவருக்கு அட்லீஸ்ட் பேஸில் சுகர் இருக்கான்னு பார்த்தோம், சுகர், பிபி அண்ட் அவரோட ஒர்க் பேட்டர்ன். இப்போ வந்து ரொம்ப ஹீட்டட் என்விரான்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாளா, ஸோ சில பேர் ஷெஃபாக இருப்பாங்க, சில பேர் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் இருப்பாங்க, ரொம்ப சூடான என்விரான்மெண்ட் அதில் ஒர்க் பண்ணும்போது அவங்களோட ஸ்பெர்ம் குவாலிட்டி எஃபெக்ட் ஆகும். முக்கியமாக ஸ்மோக்கிங், ஆல்கஹால், ஏன்னா திஸ் டைரக்ட்லி இம்பாக்ட்ஸ் sugar, smoking, alcohol and high BMI, obesity. So நம்ம இது எல்லாமே has a direct impact on the egg quality as well as the sperm quality. இது மட்டும் பிளான் பண்ணாலே போறோம். less than 30, more than 30 போகும்போது தான் நம்ம egg quality பார்க்க வேண்டிய ஹார்மோன்ஸ், semen analysis அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். பட் within 30, early 30sக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இதுவே போதும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ பிஃபோர் 30 கல்யாணம் பண்ணுறவங்க கொஞ்சம் குறைஞ்சிட்டு தான் வராங்களே. ஸோ 40s அந்த மாதிரி தான் ப்ரெக்னன்சியை பிளான் பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரி ப்ரொசீஜர்ஸ் இருக்கும்? 40sன்றது கொஞ்சம் லேட்டு. அட்லீஸ்ட் நம்ம ஒரு 35, 36க்கு மேலே போயிட்டாலே நாங்கள் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டு ஏஜ்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த 30 நாங்கள் படிக்கும் போது 35 சொன்னோம்,
இப்போ 37 நாங்களே ஆக்கிட்டோம். ஸோ ஏன்னா நிறைய பேர் we are seeing with second pregnancy at 35, so we still can't call 35 as old age. ஸோ அதனால நாங்கள் என்ன சொல்றோம்னா advanced maternal age, ஓல்டுன்னு யாருமே கிடையாது. அட்வான்ஸ்டு மெட்டர்னல் ஏஜ் வந்து 37 வயசுக்கு மேலேன்னு சொல்லுவோம். அவங்களுக்கு ஏஎம்ஹெச்னு ஒரு டெஸ்ட் இருக்குது, ப்ளஸ் ஸ்கேன். இது ரெண்டுமே, அதுவும் டே 2 கரெக்டாக பீரியட்ஸ் வந்து செகண்ட் டேயில் நம்மளோட கருமுட்டையோட ஆண்ட்ரல் ஃபாலிகல்ஸ்ன்னு சொல்லுவோம் எவ்வளோ இருக்குது, ப்ளஸ் ஏஎம்ஹெச் அந்த ஹார்மோன் லெவல் எவ்வளோ இருக்குது. இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இட் வில் டெல் யூ த குவாலிட்டி ஆஃப் யுவர் எக்ஸ். ஸோ அது நம்ம கண்டிப்பாக மார்க் பண்ணணும். அண்ட் ஸ்பெர்ம் அனாலிசிஸ் ஃபார் த ஹஸ்பண்ட், இது பேஸ் லைன் கண்டிப்பாக ரூல் அவுட் பண்ணணும். இது நம்ம 35 வயசு கிராஸ் பண்ணிட்டாலே எல்லாருக்குமே ஹெரிடிட்டி டெண்டன்சி, சுகர், டயபெட்டிஸ். ஏன்னா நம்ம இப்போ நான் பார்க்கறதுல முன்னாடி காலத்தை விட ஒரு 10 அம்மா நான் பார்த்தேன்னா அட்லீஸ்ட் ஈஸியாக 4 பேர் டயபெட்டிக்காக இருக்காங்க. ஈஸி. இது நாட் even பிளானிங் ப்ரெக்னன்ட், நான் ப்ரெக்னன்சியில் சொல்கிறேன். ஆனால் அவங்களோட sugars are so high during the first 3 months of pregnancy that will directly impact the baby. ஸோ அதனால தான் சுகர்ஸ் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்கிறேன். ஆனால் அதுவும் பிகாஸ் ஆஃப் அவர் லைஃப் ஸ்டைல், நம்மளோட ஃபிசிக்கல் சுகர்ஸ் வந்து நம்ம பிரெக்னன்சி டைம்ல நிறைய சாப்பிடுன்னு சொல்றதுனால அது ஒரு இம்பாக்ட் இல்லம்மா. நான் வந்து பிரெக்னன்சி டைம்ல அவ பிரெக்னன்ட்னு தெரிஞ்ச உடனேவே அவ சுகர்ஸ் 300ல இருக்கு. அது நம்ம பிரெக்னன்சி மேல பழைய போட முடியாது. இது நம்ம பேசிக் கான்செப்ட் என்ன தெரியுமா, நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் நிறைய மாறி இருக்கு. ஒன்று ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நம்ம ரொம்ப கம்மி பண்ணிட்டோம். ஒரு டிப்பிக்கல் ஒரு ஐடி கப்பல் எடுத்துக்கோங்களேன், டெஸ்க்டாப் ஜாப். ஸோ அவங்க அது முன்னாடியே இருக்காங்க. அவங்களா விருப்பப்பட்டு ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணாத வரைக்கும் அவங்கள ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எதுவுமே இல்லை. ஒன்று நம்ம இப்போ முன்னாடிலாம் இறங்கி போய் காய்கறி வாங்குறது கூட இல்லை. இப்போ இட் ஆல் கெட்ஸ் டெலிவர்ட் அட் ஹோம். ஸோ ஆப்வியஸ்லி நம்ம அப்படி இருக்கும் போது நம்மளோட லைஃப் ஸ்டைலே மாறுதில்ல. நம்மளோட வாழ்க்கை தரம் மாறும் போதே மற்ற அடிஷ்னல் ஒரு ப்ரோ இருந்ததுன்னா அதுக்கு ஒரு கான் இருக்கும்ல, ஒரு எஃபெக்ட் இருந்தால் அதுக்கு ஒரு காசு இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு ப்ளஸ் அண்ட் மைனஸில் நம்மளுக்கு அடிஷ்னலாக ஆடாது. ஸோ அவங்க சுகர் லெவல் அட் த டைம் ஆஃப் ப்ரெக்னன்சி புக்கிங்கே 250. அப்புறம் எங்க நான் பிரெக்னன்சினாலன்னு சொல்றது, அது முன்னாடியே இருந்திருக்கு, அவங்க நோட்டீஸ் பண்ணாம இருந்திருக்காங்க. Hola! Vacation to Bali starts from rupees 22,999 only. GT Holidays. குறைந்த விலையில் அதிக தரத்துடன் எண்ணற்ற டிசைன்களில் தள்ளுபடியில் தாராளம். பியூட்டி 90s. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Choose who you want to be.